ஏற்றுமதியில் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றின ஒரு ஆர்டிக்கிள் வந்து எதில் வந்திருக்குது அப்படின்னா நாணயம் விகடன் மேகசினில் வந்திருக்குது. ஸோ அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஸ்கூல் படிப்பே வந்துட்டு அவர் வந்து ஃபினிஷ் பண்ணல. பட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு வந்து 10 கோடி வந்து டேர்ன் ஓவர் வந்து பண்ணுறாரு. ஸோ என்ன பிஸ்னஸில் பண்ணுறாரு அப்படின்னா ஏற்றுமதி, பூக்கள் ஏற்றுமதி. ஸோ பூக்களை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்து ஏர் ஷிப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸ்கூல் படிப்பு கூட ஃபினிஷ் பண்ணல. பட் எப்படி இவரால் வந்துட்டு இப்படி ஒரு சாதனை படைக்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த பையர்களை எப்படி வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்டிக்கல் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவருடைய நண்பர்கள் மூலமாக தான் அவர் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து நண்பர்கள் மூலமாக ஆர்டர்ஸ் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு பூக்களை வந்துட்டு சென்னையிலேருந்து கனடாவுக்கு அனுப்பியிருக்கிறாரு. அப்படியே அவருடைய தொழிலை வந்து அவர் வந்து நண்பர்கள் மூலமாகவே வந்துட்டு ஒரு பெரிய லெவல்லையும் வளர்த்துருக்கிறாரு. ஸோ அவரை பற்றின ஆர்டிக்கிள் தான் வந்து எதில் வந்திருக்குது அப்படின்னா நாணயம் விகடன் புக்கு. நீங்கள் வந்து நாணயம் விகடன் மேகசின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் மேகசின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த ஆர்டிக்கிள் வந்து இருக்குது. ஆண்டுக்கு ரூபாய் 10 கோடி வந்து கடல் தாண்டும் மலர்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சாதனையை எப்படி இவரை வந்து படைக்க முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான தொழில் அப்படின்னு நம்ம வந்து நானும் சொல்லியிருக்கிறேன். நம்மளுடைய இதை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான தொழில் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லியிருக்கேன். பட் நான் வந்து அந்த பையரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்ட் 2 அப்படின்றதுல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஹவு டு ஃபைண்ட் பையர்ஸ் பார்ட் 2ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு அதோடைய அந்த லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோடைய லிங்க் இருக்கும். ஹவு டு ஃபைண்ட் பையர்ஸ் பார்ட் 2 அப்படின்ற வீடியோ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நண்பர்கள் மூலமாகவோ இல்லாட்டினா உறவினர்கள் மூலமாகவோ நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே ஏற்றுமதி தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் போய் அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒரு இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து நம்ம மணி அப்படின்ற நம்ம சென்னை தொழிலதிபர் வந்து கலக்கிட்டு இருக்காரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில். ஸோ இயர்லி வந்து 10 crores வந்துட்டு ஃப்ளார்ஸ் வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. ஸோ இது வந்து அப்போ வந்து ஏற்றுமதி தொழிலில் வந்து ஒரு பள்ளி படிப்பு வந்து படிக்காதவர் கூட வந்துட்டு எக்ஸ்போர்ட் தொழிலில் வந்து ஈடுபட்டு ஜெயிக்க முடியுது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபாலோ பண்ண அந்த ரூட்டு. ஸோ இப்போ இந்த பையர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நம்மலாம் வந்து நல்ல எஜுகேட்டட் பீப்புளெலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் த்ரூ இமெயில் ட்ரை பண்ணுறது, அப்புறம் B2B வழியாக ட்ரை பண்ணுறது. நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டே வெளிநாட்டில் வந்துட்டு ஆர்டர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. ஸோ இதை நான் வந்து என்னுடைய பார்ட் 1 வீடியோ, அதாவது ஹவு டு ஃபைண்ட் பையர்ஸ் பார்ட் 1லையும் சொல்லியிருக்கேன், ஹவு டு ஃபைண்ட் பையர்ஸ் பார்ட் 2லையும் சொல்லியிருக்கேன். ஸோ அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 2ல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ரிலேட்டிவ்ஸ் மூலமாக அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு நான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியான ஒரு வழியை தான் அவர் பின்பற்றி இருக்கிறாரு. கடைசி பார்த்தீங்க அப்படின்னா அவரால் ஏற்றுமதி வந்து சுலபமாக பண்ண முடிஞ்சிருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பூக்களை வந்துட்டு கனடா வரைக்கும் அனுப்பிட்டு இருக்கிறாரு த்ரூ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு பையரை வந்து ஏற்றுமதி தொழிலில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் B2B இமெயில் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டிலேயே உட்காந்துட்டு அந்த கம்ப்யூட்டரை உட்காந்து பார்த்து ஆர்டர் எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். பட் மணி சார் மாதிரி வந்துட்டு நம்ம நண்பர்கள் உறவினர்களை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்றுமதியில் வந்துட்டு சாதிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் நல்லா எல்லோரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் போய் பாருங்கள், அந்த நாணயம் விகடன் ஆர்டிக்கல் லாஸ்ட் வீக் மேகசீனை போய் பாருங்கள். ஸோ அதோடைய அந்த இஷ்யூ டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 16/7/2022. ஸோ நாணயம் விகடன் இஷ்யூ டேட் வந்து 16/7/2022.
ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றின அந்த ஆர்டிக்கல் இருக்குது, ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு அந்த செக்ஷனில் ஆண்டுக்கு ரூபாய் 10 கோடி கடல் தாண்டும் மலர்கள் கலக்கும் சென்னை தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ இதை பார்த்தனாலே வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சார் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்க. ஏற்றுமதி யாருனாலும் பண்ண முடியும், பட் கரெக்டான வழியில் கரெக்டான ரூட்டில் வந்துட்டு அந்த பையர்களை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம பொருட்களை கரெக்டான இடத்துல போய் விற்க தெரியணும். ஸோ இதுக்கு வந்து நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நண்பர்கள் இருந்தாங்க, அந்த மாதிரியான ஒரு உறவினர்கள், அதாவது உங்களுக்கு ரொம்ப லைக் மைண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒத்த மனமுடையவர்கள், அவர்களும் அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு எய்ம் இருக்கும். இந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் வந்து 2 பேரும் இணைஞ்சிருக்கும் போது ஜெயிக்க முடியும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து. ஏன் அப்படின்னா அவங்களுடைய மைண்டு ஃபுல்லாகவே வந்து இந்த பிஸ்னஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க இங்கேருந்து அங்கே போனதே பார்த்தீங்கன்னா ஃபாரினில் போய் கம்பெனியில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, அங்கேருந்து நிறையா மணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பிஸ்னஸில் வந்து எல்லோரும் வந்து இன்வால்வ் ஆகிட மாட்டாங்க. ஸோ லைக் மைண்டட் பீப்புள் வந்து 2 பேர் ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஸோ சும்மா ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் அங்கே ஃபாரினில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலலாம் ஜெயிக்க முடியாது. ஸோ ஃப்ரெண்டுக்கும் உங்கள் ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் உங்களுடைய மைண்டும் அந்த பிஸ்னஸ் மைண்ட் இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அது வந்து கிளிக் ஆகும், இது வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இப்போ நான் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சு நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் போனாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம ஃபாரினில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்கள வந்துட்டு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது, நம்ம வந்து வின் பண்ண முடியாது. ஸோ இப்போ மணி சார் மாதிரி இது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்டே வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறாரு, அவரே இறக்குமதி பண்ணி அங்கே வந்து கனடாவில் வந்து சேல்ஸும் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி லைக் மைண்டட் 2 ஒத்த மனமுடைய நண்பர்களோ உறவினர்களோ வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஏற்றுமதியில் வந்துட்டு ஆர்டர்கள் எடுக்க முடியும், நம்மளுடைய சரக்கை வந்து வெளிநாட்டிலையும் போய் என்ன செய்ய முடியும் அப்படின்னா விற்க முடியும் அப்படின்னு சொல்லி மணி சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் எக்ஸ்போர்ட் தொழிலில் ஈடுபடுறவங்க எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டான வழி, கரெக்டான ரூட்டை வச்சு தான் அந்த பையர்களை வந்து கண்டுபிடிக்கணும். சாரி, ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த நாணயம் விகடன் நான் அந்த டேட் சொல்லியிருந்தேன்ல, 16/7/2022 அப்படின்ற ஒரு டேட் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 16/7ங்கிற டேட் கிடையாது, 10/7/2022. ஸோ 10/7/2022, அதாவது ஜஸ்ட்டு இந்த வாரம் வந்த மேகசின் 10/7/2022. ஸோ அந்த நாணயம் விகடன் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து மணி சாரை பற்றி இருக்குது.